Hey guys, welcome to our YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா மண்டே மணி சீரிஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா தி எவல்யூஷன் ஆஃப் மணி. அதாவது பணத்தின் பரிணாமம். பணம் அப்படின்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது அப்படிதான் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அந்த பணம் உருவாகிறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு பொருள் வாங்கினாங்க, எதை பணமாக யூஸ் பண்ணாங்க, இப்போ எதை பணமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அது எப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்பர் 1, பார்ட்டர் சிஸ்டம். பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னா தமிழில் பண்டமாற்று முறை. இந்த சிஸ்டமில் ஒரு பொருளுக்கு பதிலாக இன்னொரு பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தவங்க அரிசி வச்சுருக்காங்க, ஒருத்தவர் கோதுமை வச்சுருக்காங்க. இந்த அரிசி வச்சுருக்கவங்க கோதுமை வச்சுருக்கவங்க கிட்ட அரிசியை கொடுத்துட்டு அதே அளவு உள்ள கோதுமை உள்ளவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டாங்க. இந்த பார்ட்டர் சிஸ்டம் மெசபடோமியன் மக்களால் தான் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த பார்ட்டர் சிஸ்டமில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ இந்த அரிசி தேவைப்பட்டவங்க கோதுமையை வாங்கிக்கிட்டாங்க இல்லையா, ஆனால் அந்த கோதுமை வச்சுருக்கவங்களுக்கு இப்போ அரிசி தேவைப்படாமல் இருக்கலாம். அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு. அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போனாங்க. அதாவது நம்பர் 2, கோல்டு அண்ட் சில்வர். இந்த பார்ட்டர் சிஸ்டமில் எப்படி ஒரு கன்ஃபியூஷன் வந்ததால் கோல்டு அண்ட் சில்வர் எக்ஸ்சேஞ்ச் மீடியமாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. கோல்டு அண்ட் சில்வரை யூஸ் பண்ணி தேவையான பொருளை அவங்க வாங்கிக்கிறாங்க. அப்படி வாங்குறப்ப யார்கிட்ட கோல்டு அதிகமாக இருந்துச்சோ அவங்களால அந்த கோல்டை பத்திரமா பாதுகாக்க முடியல. அது பெருசாக இருந்ததால் அதை வைக்கிறதுக்கான இடம் அவங்கக்கிட்ட இல்லை. அதுவும் இல்லாமல் அவங்க வேறு ஏதாச்சும் ஊருக்கு போகிறப்ப அந்த கோல்டை எடுத்துகிட்டு போகிறோன்னா அது அவங்களால ரொம்ப வெயிட்டை தூக்கிட்டு போக முடியல. அப்படியே எடுத்துகிட்டு போனாலும் அங்கே திருடுற பயம்னா அவங்களுக்கு இருந்ததால் இதுக்கும் நம்ம ஏதாச்சும் ஒரு ஐடியா யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மாற்றம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க யோசிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால தான் நம்பர் 3, மெட்டாலிக் மணி. அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த கோல்டு அண்ட் சில்வர்ஸை அப்படியே காயின்ஸாக மாற்றி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. கோல்டு பார்ஸாக நம்ம யூஸ் பண்ணுறப்போ அது பெருசாக இருக்கும். இதே காயின்ஸாக யூஸ் பண்ணால் அது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் சைஸில். நமக்கு தேவையானதை எடுத்துகிட்டு போய்க்கலாம், தேவையானதை வச்சுட்டு போய்க்கலாம். அப்படின்றதுக்காக மெட்டாலிக் மணியை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதை யூஸ் பண்ணி அந்த காயின்ஸில் கடவுளோட பிக்சரையோ இல்லை யாரோ அந்த அரசனாக இருந்தாங்களோ அவங்களோட பிக்சரையோ பொறிச்சு தான் அந்த காயினை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை மெட்டாலிக் மணியாக யூஸ் பண்ணாங்க. நம்பர் 4, பேப்பர் மணி. பேப்பர் மணி நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பேப்பர் மணி கரன்சி இருக்கு இல்லையா, அதான் பேப்பர் மணி. இந்த கரன்சியை ஃபஸ்ட்டு சீனா தான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லா கண்ட்ரியும் அந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ நம்மளும் அந்த பேப்பர் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்பர் 5, பிளாஸ்டிக் மணி. பிளாஸ்டிக் மணி அப்படின்னா கிரெடிட் கார்டும் டெபிட் கார்டும் தான். இதில் டெபிட் கார்டு, அதாவது ஏடிஎம் கார்டை தான் நம்ம அடிக்கடி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிகிட்ருப்போம். கிரெடிட் கார்டு எப்பப்பெல்லாம் இஎம்ஐ வாங்குகிறோமோ இல்லை ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு காசு இல்லை அப்படின்னா அப்படிலாம் மட்டும்தான் நம்ம கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுவோம். டெபிட் கார்டை பணம் எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்பர் 6, ஆன்லைன் பேமெண்ட். முன்னாடிலாம் நம்ம கையில் பணம் இல்லை பேங்க்கில் இருக்குது அப்படின்னா அதை போய் எடுத்துகிட்டு ஒருத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் இப்போ வேர்ல்டில் எந்த மூலையில் இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம இருந்த இடத்துல இருந்து பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதாவது ஆன்லைன் பேமெண்ட் மூலமாக. இந்த காலத்தில் ஆன்லைன் பேமெண்ட் ஆப் இல்லாதவங்க மொபைலே கிடையாது. எல்லாருக்கிட்டையுமே ஆன்லைன் அப்ளிகேஷன் ஏதாச்சும் ஒன்றாவது வச்சுருப்பாங்க. நம்பர் 7, டிஜிட்டல் கரன்சி. டிஜிட்டல் கரன்சி அப்படி இல்லாட்டி கிரிப்டோ கரன்சி அப்படின்னு நம்ம பேசுகிறப்ப பிட்காயின் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பிட்காயின் தான் வேர்ல்டோட ஃபஸ்ட்டு டிஜிட்டல் கரன்சி. இது 2008 சட்டோஷி நக்கமோட்டோ அப்படிங்கிறவர் தான் இந்த பிட்காயினை கண்டுபிடிச்சாங்க. இப்போ அமெரிக்க டாலர் $1 மதிப்பு இந்திய ரூபாயில் 80 ரூபாய் அப்படின்னா ஒரு பிட்காயினோட விலை எவ்வளோ அப்படின்னா 17 லட்சம் இன்னைய விலைக்கு. அதான் இந்த ஒரு பிட்காயினோட விலை. இந்த பிட்காயின் கிரிப்டோ கரன்சி அதுனா இப்போ வளர்ந்து வந்துட்டு இருக்கிறது. நம்மளோட கவர்மெண்ட் இப்போ டிஜிட்டல் கரன்சியை பற்றி கொண்டு வரதை பற்றி தான் ஆலோசனை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.